எப்படி விவசாய பகுதியை நான் காப்பாற்றி கொடுத்தேனோ அதே மாதிரி தேவைப்படுகிற சென்னை 2வது விமான நிலையத்தையும் உகந்த இடத்தில் விவசாயம் பாதிக்காத இடத்தில் பரிசீலிக்கப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தி மீண்டும் 2வது விமான நிலையம் உருவாக்கப்படும் என்று ஒரு உறுதியை அளித்தார். எப்படி விவசாயத்தை அவர் காப்பாற்றினாரோ அதே மாதிரி தமிழகத்தையும் காப்பாற்றுவார், தமிழக தொழில்துறையும் காப்பாற்றுவார். அதில் மாற்று கருத்து இல்லை. உறுதியாக நம்புகிறோம். மீண்டும் மீண்டும் கோடான கோடி நன்றியை தமிழக முதல்வருக்கு உரித்தாக்குகிறோம். அதுதான் ஐயா, தவறான தகவலை முன்னாள் தொழில்துறை அமைச்சர் தெரிவித்தார் என்பதை முதலே சொன்னேன். 90 விழுக்காடு என்பதும் தவறான தகவல். விவசாய பெருங்குடி மக்கள் நாங்கள் சொல்கிறோம், அவர்களுடைய அரசு அவர்கள் வெளியிட்ட தகவலின்படி 1700 ஏக்கர் 5740 ஏக்கரில் 1700 ஏக்கர் 90 விழுக்காடா? கணக்கு தெரியாமல் சொல்கிறாரா? முன்னாள் தொழில்துறை அமைச்சர் ஏன் இப்படி போய் சொல்கிறார்? தமிழகத்தின் வளர்ச்சி அல்ல, அவர்களின் வளர்ச்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சி. அங்கு ஒரு மாபியா கும்பல், அங்கு ரியல் எஸ்டேட் 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே விமான நிலையம் வருகிறது என்ற அடிப்படையிலே அனைவரும் தெரிந்து முன்னாள் ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் செய்து விட்டார்கள், முதலீடுகளை செய்து விட்டார்கள், முதலீடு போட்டு விட்டார்கள், கோடிக்கணக்கான முதலீடுகள் போட்டுவிட்டு அது 3 மடங்காகும் 4 மடங்காகும் நம்ம பிரட்டி கொண்டு வாரி வந்து விடலாம் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தின் முதலமைச்சர் விவசாயிகளை வாழ்விப்பதற்காக அந்த திட்டத்தை ரத்து செய்தார். அவர்கள் கனவை பொடியாக்கினார். அதனால் தான் அவர்கள் தவிக்கிறார்கள்.